அக்ஷய் ஸ்டோ பிரபா முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் அனைத்தும் கேளப்பா. ஒரு சாப்பாட்டு உணவு ஆண்டவன் பகவான் கடவுள் கொடுக்காரு பூமியில் விளையிறத. இப்போ அதை அவமச்சு அதையும் அவமச்சு பேச ஆரம்பிச்சிருவான். தண்ணி குடிக்கிற தண்ணியை அவமச்சு பேசிட்டான். மானிட பிறவி. அப்போ அவனுக்கு தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? அதான் பாரத்தட்டை கீழே இறக்கியாச்சு. கணக்கு போட்டாரா? எல்லா அகம்பாத பேச்சு அநியாய பேச்சு பேசுவான். அகம்பாத பேச்சு அநியாய பேச்சு பேசுவான். மானிட பிறவி. இந்த அரசியல்வாதி கூத்தடிச்சதை கூத்து இப்போ கூத்தடிப்பை தான் ஓடும். அதான் நீதிமன்ற கோர்ட்டில் உன் தப்பு கணக்கை நான் இழுத்து ஏற்றி வச்சுருக்கேன்டா வா. அந்த கணக்கு இப்போ புரிஞ்சிட்டீங்களாப்பா? கோர்ட்டார் ஆண் பெண்ணு புரிஞ்சுக்கோ எல்லாமே. இது தண்ணி குடிக்கிற தண்ணி மானிட பிறவிக்கு ஆண்டவன் பகவான் கடவுள் கொடுத்த தண்ணியை அதை டப்பிங் பண்ணி எப்படி ஈரட்டாக எடுத்து எப்படிலாம் பேசாமல் பார்த்தியாப்பா மானிட பிறவி. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு! குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். முக்கால் சத்தியம். இப்போ சட்டப்பேரவையில் மூதேவி மண் அள்ளி எரியுதா. கண்ணில் அரசியல்வாதிக்கு ஒட்டுமொத்தமாக உள்ளே அடக்கிற அத்தனை ஆக்கங்கட்ட பயிர்களுக்கு மண்டை மூளை மண் உச்சித்தலையில் கை கால் எல்லாமே மண் அள்ளி எரியுதா. அங்கே இருந்து தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையிலேருந்து அரசியல்வாதியிலிருந்து எல்லா தப்பிலித்தனம் பண்ணுறவன் ஓட்டுறவன் ஆட்டுறவன் பூரா தீயாக பிடிக்கும். ஒன்றுக்கு ஒன்றுக்கு கடிப்பான், ஒன்றுக்கு ஒன்றுக்கு அடிப்பான், ஒன்றுக்கு ஒன்றுக்கு பூமியில் ரத்த பூமி ஊடால போட்டோமா அந்த கணக்கு வரும். கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் ஆணு பெண்ணும் தண்ணி குடிக்கிறதே அவமதிச்சு பேசினானா அப்போ நீதிமன்றத்தை எப்படி அவமதிச்சு பேசியிருப்பான்? நீதிமன்றத்தை கோர்ட்டை அப்போ வாயில் எப்படி பேசியிருப்பான்? நீதிமன்றமாவது மயிராது அப்படிங்க. நீதிமன்றம் வழக்கறிஞர் வச்சு ஒரு பெட்டிஷனை போட்டு அதாடு போகுது அப்படிங்க. ஒரு சேட்டை என்னென்ன பண்ணாலும் வெட்டினா குத்துனாலும் உள்ள பிடுங்கினாலும் என்னென்ன வழிகள் பண்ணாலும் குளத்தை அழித்தாலும் மழை அழிச்சாலும் நீதிமன்றத்தில் உள்ளே கொடுத்தாச்சுன்னா அதில் இந்த ஒரு பெட்டிஷனை பேப்பரை போட்டாச்சுன்னா அதாடு போகுது அப்படிங்க. அப்போ அதுக்கு தக்க தண்டனை தக்க விடைகள் எடுக்கணும்ல. அதுக்கு தான் நீ கணக்கு போட்டான். முக்கால் சத்தியம். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கணக்கு போட்டான். ஆட்டா முடிக்க பூமியில் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கானோ அத்தனையும் கணக்கு வழக்கு பார்க்கல. ஆட்டா முடிக்க முன்னும் பின்னும் சூடு, வாயில் சூடு. இன்றைக்கி வாயில் சூடு போட்டான். வாயில் சூடு போட்டு தான் ஆரம்பிட்டான். அந்த நாக்கு எலும்பில்லாத நாக்கு அப்படியே சுருண்டு போவோம். சாப்பாடு உள்ளே இறங்காது, தண்ணி குடிக்க இறங்காது. அப்போ தாண்டா உணர்வு மானிட பிறவி அரசியல்வாதி. எல்லாம் கூத்தடிக்கிறோம் மேலே அடிக்கிறோம் போகிறவனுக்கு பூரா நாக்கில் சூடு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக சூடு வச்சு இழுத்துருவான். இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை. இதுதான் தக்க தண்டனை. முக்கால் சத்தியம்.